ஏன் நாம் ஆணவ கொலைகளை எதிர்க்கிறோம் என்பதற்கு இதுதான் காரணம். யார் வேணாலும் எவனை வேணாலும் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம வந்து போற போக்குல சொல்ற அதையெல்லாம் நீங்க ஏத்துக்கிட்டு போகணும் அப்படின்னு நாம சொல்லல. பெற்றவர்களுடைய உணர்வுகள் எத்தகையதாக இருக்கும் என்பதை உணர்ந்தாலும் கூட இந்த பிரச்சனையை அதோடு மட்டுமே பார்க்க கூடாது, அதன் அடிப்படையில் மட்டுமே அணுகக்கூடாது. இந்த பிரச்சனையின் மூலம் என்னவாக இருக்கிறது என்றால் சாதி தூய்மைக்கானதாக இருக்கிறது, சனாதனத்தின் கோட்பாடாக இருக்கிறது. எனவே இதை நாம் எதிர்க்கிறோம். இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களால முடியாது. ஏதோ திருமாவளவன் உளறிட்டு இருக்கிறாயா, இது எஸ்சி பிரச்சனைமா. திருமாவளவன் பேசினாலே எஸ்சிக்காக மட்டும்தான் பேசுவாங்கிறது அவனுடைய சாதி புத்தி. அந்த புத்தி மாறாது. அவன் ஒரு காலத்தில் வந்து திருமாவளவன் பேசுவதிலே நியாயம் இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்ள போவதில்லை. ஏனென்றால் அவன் ஏற்கனவே ஒரு முன்முடிவு எடுத்துட்டான். அது ப்ரீ கன்சீவ்டு தாட்ஸ் அப்படிம்பாங்க. இவன் எஸ்சிக்காக தான் பேசுவான். அம்பேத்கர் எஸ்சி, அவர் எஸ்சி தலைவர், அவ்வளவுதான் முடிச்சுவான். அதுக்கப்புறம் அவர் என்ன எழுதினாரு என்ன பேசினாரு அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அதை படிக்க மாட்டான். அவர் எழுத்தையோ அவருடைய பேச்சையோ ஒரு காலத்திலே அவன் தேடி போக மாட்டான். அப்புறம் அவனுக்கு எப்படி புரியும் அம்பேத்கரை பற்றி? அம்பேத்கரையே அப்படி மதிப்பீடு செய்கிறவன் திருமாவளவனை எப்படி மதிப்பீடு செய்வான்? இதெல்லாம் நமக்கு தெரியும். நாம் இந்த பிரச்சனையை இந்த கோணத்தில் தான் அணுகுகிறோம். சனாதன எதிர்ப்பு என்கிற அடிப்படையில் தான் இதை நாம் எதிர்க்கிறோம்.